A parallel plate capacitor has square plate of side 5 cm and separated by a distance of 1 mm. Calculate the capacitance of this capacitor. So questionல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு parallel plate capacitorோட side 5 cm. அப்போ L is equal to 5 cm. இப்போ இதை சென்டிமீட்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம SI யூனிட் மாற்றணும் மீட்டருக்கு. ஸோ 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத வில் கன்வெர்ட் டு 5 into 10⁻⁻² மீட்டர். ஓகே, அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 mmன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 mmனா D வந்து 1 mm. 1 mmனா 1 into 10⁻⁻³ மீட்டர். Calculate பண்ண வேண்டியது capacitance of this capacitor. Capacitance ஓட formula வந்து E is equal to epsilon naught A divided by D. இதில் epsilon naught ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 8.854 into 10⁻⁻12. A வந்து கண்டுபிடிக்கணும். D வந்து கொஸ்டின்லேயே 1 mm கொடுத்துட்டாங்க. சரி, A எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏரியா is equal to side square, அதாவது L square. அப்போ L வந்து என்னது 5 into 10⁻⁻2, அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 5 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 25 into 10⁻⁻2 அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 10⁻⁻4 வந்துடும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது C is equal to 8.85 into 10⁻⁻12 multiplied by area. ஏரியா எவ்வளோனா 25 into 10⁻⁻4. இதை ஹோல் டிவைடட் பை D வந்து 1 into 10⁻⁻3. இப்போ நியூமரேட்டரில் இருக்க 8.85ம் 25 மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் 221.2 இன்டூ பவர் எவ்வளோ இருக்குது 10⁻⁻12, அங்கிட்டு வந்து 10⁻⁻4 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வி கெட் 10⁻⁻16. 1 into 10⁻⁻3 வந்து 10⁻⁻3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு 10⁻⁻3 நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா 10⁻+3 ஆகிடும். ஆல்ரெடி இங்கே 10⁻⁻16 இருக்குது. இதோட ஒரு +3 ஆட் பண்ணோம்னா நமக்கு 10⁻⁻13 கிடச்சிடும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 22.1 into 10⁻⁻12ன்னு எழுதிக்கலாம். ஸோ 22.1 10⁻⁻12 பிக்கோன்னு எழுதிக்கலாம். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து ஃபேரட். ஸோ இதுதான் ஆன்சர். C is equal to 22.1 picofarad. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A cell supplies a current of 0.9 ampere through a 2 ohm resistor and a current of 0.3 ampere through a 7 ohm resistor. Calculate the internal resistance of the cell. சரி, இங்கே ரெண்டு கேசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு செல் இருக்கு, இட் சப்ளைஸ் 0.9 ஆம்பியர் கரண்ட் த்ரூ அ 2 ohm ரெசிஸ்டார். அதே 7 ohm ரெசிஸ்டாருக்கு அது சப்ளை பண்ணுற கரண்ட் வந்து 0.3 ஆம்பியர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு நம்ம ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். V is equal to I times R. இதுதான் வந்து ஓம்ஸ்லாம். சரி, இதில் டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் செல்லுக்கு ஃபார்முலா நமக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்னா V is equal to epsilon minus IR. இது வந்து EMF. ஓகே, இது ஸ்மால் ஆருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், I வந்து ஆஸ் யூஷுவல் கரண்ட். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get என்ன வரும் which is equal to I times R. இந்த மாதிரி வந்துடும். EMF மைனஸ் I times R is equal to I into ரெசிஸ்டார் R. சரி, இப்போ கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஷினில் வந்து இஎம்எஃப்க்கு கொடுக்கல வேல்யூ, ஜஸ்ட்டு செல் சப்ளைஸ்ன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து கரண்ட் வந்து 0.9 ஆம்பியர், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். திரும்ப ஐக்கு வந்து அதே 0.9 போட்டுட்டு 0.9னா வந்து 2 ohm ரெசிஸ்டார் சொல்லியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளைட் பை 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 0.9 R which is equal to 1.8ன்னு வரும். இது ஒரு ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதே இது செகண்ட் கேஸ்க்கு பண்ணணும். ஸோ செகண்ட் கேஸ்க்கு கரண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 0.3 ஆம்பியர், ரெசிஸ்டார் வந்து 7. ஓகே, So 0.3R which is equal to 0.3
times 7 ஏன்னா 7 ohm ரெசிஸ்டார். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இங்கே 2.1 வரும். இதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன்ஸ் வந்துருச்சு. இது ஒரு ஈக்குவேஷன், அதே மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ EMF minus 0.9R இல்லை, செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், அடுத்து சப்ராக்டட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். ஸோ 0.3R மைனஸ் ஆஃப் EMF minus 0.9R which is equal to என்ன வரும்னா 2.1 minus 1.8. ஸோ 2 ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். minus 0.3R மைனஸை வந்து இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அடுத்த டேர்மில் ப்ளஸ் வந்துடும். ஸோ 0.9R which is equal to 2.1 minus 1.8 வரும்போது நமக்கு 0.3 கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவில் சைனில் இருக்குது. சரி, அதே மாதிரி இப்போ 0.9R minus 0.3R அப்படிங்கும் போது we get 0.6R which is equal to 0.3 அப்படின்னு இருக்கும். அப்போ R is equal to 0.3 divided by 0.6. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/2. 1/2னா என்ன? 0.5. அப்போ internal resistance R is equal to 0.5 ohms. ஸோ இதுதான் ஆன்சர்.